بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பிலே 3 செய்திகளை நாங்கள் இங்கு சொல்லியிருக்கின்றோம். முதலாவது ஜவாசுல் ஹுக்மி அலல் மையத் பிதூனி ரஃப்இ ஸௌத், மரணித்த ஒருவரிடத்திலே சத்தத்தை உயர்த்தாமல் அழுவது சம்பந்தமாகவும், ஒரு நோயாளியிடத்தில் சேமம் விசாரிக்க சென்ற பொழுது நோயாளியை பார்த்து அழுவது, மூணாவது மரணித்த தனது மகன், தனது புதல்வன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நபிகளார் சொன்னார்கள், இன்னா பிக யா இப்ராஹிம் லமஹ்சூனூன, இப்ராஹிமேன் அருமை மகனே, உனது பிரிவினால் நாங்கள் கவலை அடைகிறோம் என்று சொன்னார்கள். என்ற 3 செய்தியையும் இங்கு நாம் சொல்வதற்கு ஆயத்தமாகின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோயாளியிடத்தில் அழுவது சம்பந்தமாக ஒரு செய்தி புகாரிலே வந்திருக்கிறது. நபிகளாருடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் அபு சைஃப் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தான் வளர்ந்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது சேமம் விசாரிப்பதற்காக அங்கு சென்றார்கள். சென்றபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகளாருடைய மகனை நபிகளார் கையிலே தூக்கி முத்தமிட்டார்கள், மோந்து கொண்டார்கள். இது ஒரு சந்தர்ப்பம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே இப்ராஹிம் அவர்கள் மரணத்தருவாயிலே இருந்த பொழுது நபிகளார் அவரை பார்ப்பதற்காக சென்றார்கள். அந்நேரத்திலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கண்களிலிருந்து கருணையினால், பாசத்தினால் தொடர்ந்து கண்ணீர் விட்டார்கள், தொடர்ந்து அழுதார்கள். நபிகளாருடைய கண்கள் நீரை சொரிந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்திலே நபிகளாரிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவர் கேட்டார்கள், நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அவுஃபின் மகனே, இன்னஹா ரஹ்மத்துன், அது அல்லாஹ்வுடைய கருணையாக இருக்கும். கண்கள் நீரை சொரிவது கருணையினால், அன்பினால் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நிச்சயமாக கண் நீரை சொரிகின்றன, உள்ளம் கவலை அடைகிறது. வலா நகூல் இல்லா மா இர்லா ரப்புனா, எங்கள் இரட்சகன் கூறி விரும்பியதை தவிர நாம் எதையும் கூற மாட்டோம். ஜாஹிலிய காலத்திலே ஒருவர் மரணித்த இடத்திலிருந்து அழுது புலம்புவதைப் போல, சத்தமிட்டு அழுவதைப் போல, நெஞ்சிலே அடித்து அழுவதைப் போல, சட்டைகளை கிழித்து அழுவதைப் போல நாம் அழமாட்டோம். ஆனால் நாம் கவலைப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி, ஒரு நாள் நபிகளாருடைய வலத் பிள்ளை நபிகளார் அங்கு வந்தபோது நபிகளாருடைய கண்களிலிருந்து நீர் சொரிந்தன. ஷஹித்து பிந்தா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்,
துதுஃபனு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்படுகின்ற வேளையிலே, தனது பிள்ளையை அடக்கம் செய்யப்படுகின்ற வேளையிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கபரிடத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது கபருக்கு அருகிலே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது நபிகளார் இரு கண்களிலிருந்தும் கண்கள் நீரை சொரிந்ததாக புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மையத்திடத்தில் அழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு சத்தங்களை உயர்த்துவதோ, சட்ட பைகளை கிழிப்பதோ அல்லது கன்னத்தில் அறைவதோ போன்ற ஜாகிரிய கால விடயங்களை செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை. மரணம் என்பது இறைவனுடைய நாட்டுப்படி நடைபெறுகின்ற ஒன்று. ஆகவே ஜாகிரிய கால மக்கள் நடந்து கொள்வதை போன்று நடந்து கொள்வது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய